வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2025. இன்றைய கிழமை திங்கள் கிழமை. இன்று கோட்சாரத்தில் சந்திரன் கும்ப ராசிக்குள் செல்கிறார். காலையில் தொடங்கும் பொழுது கும்ப ராசியில் பூரட்டாதியில் செல்லக்கூடிய சந்திரன் மதியம் பகல் 2:30 கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தின் தொடர்ச்சியாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நிலை. பணி ரீதியிலாக தொழில் அமைப்பில் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய பொருளாதாரத்திற்கு ஏற்றமான ஒரு காலகட்டம். பணியில் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அடுத்தடுத்த வளர்ச்சி கட்டமான நல்ல நிலையாக இருக்கிறது. அற்புதமான பஞ்சமஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாமே சுக்கிரன் சாரத்தில் இருப்பது வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு, இடமாற்றத்திற்கு, நீண்ட நாள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல பணிக்காக இல்லைனா ஆசை விருப்பத்திற்காக சுற்றி பார்க்கக்கூடிய பிரயாணங்களாக வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய நல்ல நிலை. சுப விரயங்களாக செய்து கொள்ளக்கூடியது அவரவர்களுடைய சூழலுக்கும் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கும் ஏற்றாற் போல ஒரு நல்ல சுப விரயங்கள் தொடர்ந்து ஏற்படக்கூடிய நல்ல நிலை. அனாவசிய விரயங்களை தவிர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் நீங்கள் பிளானிங் செய்து கொண்டு முக்கியமான விஷயங்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் விரயங்களுக்கான விஷயங்களாக சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளுக்கும் வளர்ச்சி, மேன்மை, ரொம்ப நல்ல நிலை. மதியத்திற்கு பிறகு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பது சற்று ஆரோக்கியத்தில் அதிக நிதானம் காட்டுவது, ஓரளவிற்கு சூழலுக்கு ஏற்றாற் போல ஓய்வெடுப்பது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான புதிய முயற்சிகளுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம். இன்றைய கோட்சார சந்திரன் நேரடியாக 10ஆம் வீட்டில் இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை. தொழிலில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று இருக்கலாம். சற்று பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையாகவும் இருப்பது ரொம்ப முக்கியமான பலனாக காட்டப்படுகிறது. தொழில் விஷயங்களில் சற்று நிதானமாகவும் கண்காணிப்பாகவும் இருப்பது, ஒரு அவசர கதியில் இல்லாமல் பொறுமையாக இருப்பது மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இன்று பகல் 2:30 வரை இருக்கக்கூடிய பாக்யஸ்தான சந்திரன் வெளியூர், வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு ஆதாயம், மனதில் ஒரு நீண்ட நாள் விருப்பமான சில விஷயங்கள் அவரவர்கள் சூழலுக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்ப வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து சில அலைச்சல்களும் சில நீண்ட நாள் விஷயங்களுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இவங்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் இவங்களுக்கு இருப்பது ஒரு நல்ல பாதுகாப்பான நிலை. ஓரளவிற்கு தாயார் தந்தையார் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு இன்று பகல் 2:30 வரை சந்திராஷ்டமம் இருப்பதை மறக்கக்கூடாது. சற்று மனதில் ஏதோ ஒரு குழப்பமாக கடந்த 2 நாட்கள் இருந்திருக்கலாம். இன்று பகல் 2:30 பிறகு ஒரு நிம்மதியான மனநிலை ஏற்படலாம். ஆனாலும் அங்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் சேருவது தேவையில்லாத மனக்குழப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடித்து தவிர்ப்பது, அதற்குரிய சில பரிகார ஸ்லோகங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு புத்துணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள், பணியில் வளர்ச்சி, தொழில் லாபம் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலை. குடும்ப வாழ்வில் மட்டும் அவ்வப்பொழுது வாக்குவாதங்கள், சலசலப்பு ஏற்பட்டால் அனுசரித்து விட்டு கொடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இன்று பகல் 2:30 பிறகு சந்திராஷ்டமம் இருப்பதனால் முக்கியமான வேலைகளை எல்லாம் பகல் 2:30 முன்னால் நீங்கள் முடித்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். திருமண வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. விரயங்களில் சற்று அதிக கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது நல்ல பலன்கள். ஓரளவிற்கு எல்லா விஷயங்களையும் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக நீங்கள் அணுகுவது ஒரு பெரிய பாதுகாப்பை சிம்ம ராசிக்கு கொடுக்கும். மற்ற நிலையில் இவங்களுக்கு பணி வளர்ச்சி, தொழில் லாபம், பொருளாதாரத்திற்கு எந்த குறைவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம், தேவையற்ற அலைச்சல்கள், இடமாற்றங்கள், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய சில நிலை, ஏதாவது மன வருத்தம் இவங்களுக்கு இருப்பதற்கு தொடர்ந்து கிரகநிலை ஒரு பலன்களை காட்டுவது போல் இருப்பது இவங்களுக்கு முக்கியமான நிலை. அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இன்று மதியம் வரை 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இன்றைய காலை பொழுதை நீங்கள் தொடங்குவது நல்ல பலன்கள். கடன்கள் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் பணியிடத்தில் சற்று பொறுமையாக இருப்பது
மதியத்திற்கு பிறகும் சந்திரன் 7ஆம் வீட்டில் சனியுடன் இணைவதனால் தேவையற்ற பிடிவாதங்களையும் எதிரில் இருக்கிறவங்களை கண்மூடித்தனமாக நம்புவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். திருமண வாழ்விலும் தொடர்ந்து நீங்கள் விட்டு கொடுப்பது அவ்வப்பொழுது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பலன்களாக காட்டுகிறது. அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு மதியம் வரை 5இல் சந்திரன், மதியத்திற்கு பிறகு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது இவர்களுக்கு ஓரளவிற்கு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான அலைச்சல்கள், தொழில் ஒரு நாள் அலைச்சல்கள் இருந்தால் அடுத்த நாள் அதனுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பார்க்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஆனாலும் இன்று சற்று ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது, 6ஆம் வீட்டில் சந்திரன் சனியுடன் இணைந்திருப்பது, உணவில் சற்று கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய பலன்களாக இருக்கும். நல்ல ஒரு பணிக்கேற்ற ஒரு வருமானமும் நிம்மதியான ஒரு பொருளாதார நிலையும் இவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு பகல் 2:30 வரை 4இல் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவோடு இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு மன ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, புதிய முடிவுகளில் சற்று தனிச்சையாக முடிவெடுக்காமல் பொறுமையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மதியத்திற்கு பிறகு சனியுடன் சந்திரன் இணைந்து 5இல் இருப்பது அதுவுமே உங்களுக்கு இன்று அது குருவுடைய வீடு, குருவுடைய நட்சத்திரம், அந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் மறைவது வெளியூர் வெளிநாடு தொடர்பில் பிரயாணங்களில் இருப்பவர்களுக்கு இது ஆதாயமாக மாறும். சிலருக்கு இது அதீதமான விரயங்களை கொடுக்கக்கூடிய நிலையும், குழந்தைகளோடு ஒரு போராட்டமான நிலையையும் கொடுக்கலாம். சற்று நிதானமாக இருப்பது, ரொம்ப இமோஷனலாக முடிவெடுக்காமல் நீங்கள் அமைதியாக இருப்பது, கிரகங்கள் மாறும் பொழுது எல்லாமே மாறும் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் இன்று மதியம் வரை சந்திரன் இருக்கிறார். சற்று ஏதோ ஒரு மனதில் ஒரு அழுத்தம் இருப்பது போல உணரலாம். ராகுவுடன் இணைந்த சந்திரனாக இருப்பதும், மதியத்திற்கு பிறகு சனியுடன் இணைந்த சந்திரனாக சுகஸ்தானத்தில் இருப்பதும் மன அழுத்தம் இல்லைனா உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட இன்று அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு சூழலுக்கு ஏற்றாற் போல உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, காலை எழுந்த உடனே உங்களுக்கு பிடித்த தெய்வ பாடல்களை இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை நீங்கள் இன்று பிரார்த்தனையாக செய்துவிட்டு உங்கள் நாளை தொடங்குவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். பணி வளர்ச்சி, வருமானத்தில் உயர்வு இதெல்லாமே ரொம்ப நல்ல நிலையாக இவர்களுக்கு இருப்பது நல்ல நிலை. ஆனால் எந்த காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய சுற்று வழி அலைச்சல்கள், நிறைய நீங்கள் சிரமப்பட்டால்தான் வெற்றி அப்படிங்கிற நிலையாக இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். இதற்கு நீங்கள் அழுத்து கொள்ளாமல் இருப்பது தேவையில்லாத மன அழுத்தத்தை தவிர்க்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் காலையில் இருக்கிறார். ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். அவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு சந்திராஷ்டமம் போன்ற நிலை இருப்பதனால், அவர்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் இருப்பதனால் குடும்ப வாழ்வில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம். மதியம் 2:30க்கு பிறகு 3ஆம் வீட்டிற்கு சந்திரன் மாறுவது உங்களுக்கு மன அழுத்தம் தேவையில்லாமல் ஏற்படலாம். காலை நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய அழுத்தம் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். மதியத்திற்கு பிறகு உங்களுக்கே மன அழுத்தம் ஏற்படலாம். தேவையில்லாத மன அழுத்தத்தை கண்டிப்பாக தூர எறிந்து விடுவது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு மகரத்திற்கு பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய நண்பர்களுடைய உதவியினால் இல்லைனா வாழ்க்கை துணையே கோவப்பட்டாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை, எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து மகிழ்வாக இருக்கலாம். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு மதியம் 2:30 வரை ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார், ராகுவுடன் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது, பணியிடத்தில் ரொம்ப பொறுமையாக இன்று காலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலைகளை சரியாக அக்கறையாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பணி வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படும். இது ஒரு நல்ல பலன். பணியில் சற்று அதிக அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய காலகட்டம். கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் இன்று கும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சற்று அதிக பொறுமையாக கடன் தொகைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்கள். மதியம் 2:30ற்கு பிறகு வாக்குஸ்தானத்திற்கு சந்திரன் மாறுவது பேச்சினால் யாரிடமாவது நீங்கள் வாக்குவாதம் செய்வதற்கு அதிக தூண்டுதலை கொடுக்கலாம். உணவினால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை இது கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். ஓரளவிற்கு அடுத்த 2 நாட்கள் நீங்கள் ஆன் டைம் உணவு எடுத்துக்கொள்வது, தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு காலையில் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதில் ஏதோ ஒரு குழப்பமான நிலையாக இருக்கலாம். இன்றைய சூழலுக்கு ஏற்ற முடிவுகளை எடுப்பதில் சில தடுமாற்றம் இருக்கலாம். கண்டிப்பாக தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்ப்பது, அது ஒன்று மட்டும்தான் சரியான வழியாக இருக்கும். மதியத்திற்கு பிறகு ராசிக்குள்ளே சந்திரன் சனியுடன் இணைந்திருப்பது
இதுவும் உங்களுக்கு ஒரு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் காணப்படலாம். ஹனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சில தாமதங்களை கடந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை இது கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.